வணக்கம் நண்பர்களே. ஆஸ்பயர் சாமிநாதன் எழுதிய ஒரு ஆங்கில புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்பு ஆக்சிடென்டல் சேல்ஸ்மேன் என்கின்ற ஒரு உலக புகழ்மிக்க சேல்ஸ் புத்தகத்தையும் வாசித்தேன். ஆஸ்பயர் சாமிநாதன் யார் அப்படின்னா, அதிமுகவிற்கு ஐடி விங்கை உருவாக்கியவர் ஆஸ்பயர் சுவாமிநாதன். அவர் ஒரு தொழில் முனைவர். இந்த புத்தகம் ஒரு அரசியல் வார் ரூம், அதுக்கு உள்ள என்னெல்லாம் நடக்கும், எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படும், அதை எப்படியெல்லாம் செயல்படுத்துவோம், அதன் விளைவுகளை எப்படி மதிப்பிடுவோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு எழுதப்பட்ட ஒரு நல்ல புத்தகம். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தினமலர் அந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்டுள்ளது. அரசியலில் ஆர்வம் கொண்டவர்கள் மட்டுமல்ல, தொழில் முனைவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். குறிப்பாக தமிழக மக்கள் அந்த புத்தகத்தை படிக்கணும். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற அரசியலுக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசியலுக்கும் உண்மையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தமிழர்களாகிய நாம் அறிவோடு தெரிந்து கொண்டு செயல்படுவது, அதை பற்றி பேசுவது, விவாதம் செய்வது முக்கியம். ஆனா இந்த வீடியோவுடைய நோக்கம் அதுவல்ல. அந்த புத்தகத்துல ஆஸ்பயர் சுவாமிநாதன் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தொழில் முனைவோர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கம். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரேலி ஏற்பாடாகுது. எதிர்பார்த்ததை விட பயங்கரமான கூட்டம், லட்சக்கணக்கான தொண்டர்களால் அந்த இடம் குமிஞ்சிருக்குது. அந்த அரசியல் இயக்கத்துடைய தலைவருடைய பேச்சு வழக்கத்திற்கு மாறாக தீப்பொறி பறக்க, அனல் பறக்க பேச்சு இருக்கு. எலக்ட்ரிஃபையிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு. முன்னெப்போதும் இல்லாத வகையில ஊடகங்கள் அந்த மாநாட்டிற்கும் அந்த பேச்சுக்கும் அவ்வளவு கவனம் கொடுக்கறாங்க. அது இந்தியா முழுக்க தலைப்பு செய்தி ஆகுது. இப்படி ஒரு நடந்திருக்குன்னு வைங்களேன். அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் அதை பற்றி மகிழ்ச்சி அடையலாம். அந்த அரசியல் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை பற்றி மகிழ்ச்சி அடையலாம். ஆனா ஒரு வார் ரூம், அதுக்கு இது எதுவுமே பொருட்டில்லை. அவர்களுக்கு எது முக்கியம் என்றால், அவங்களுடைய ஆட்கள் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து இருப்பாங்க. கட்சியினுடைய தொண்டர்களுடைய முணுமுணுப்பு, ஆங்கிலத்தில் மர்மர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முணுமுணுப்புக்கு அவங்க செவி கொடுப்பாங்க. என்ன, நம்ம தலைவர் இப்ப மத்திய அரசோட இணக்கமா போகணுங்கிறாரா இல்லையா, இந்த திட்டத்தை கொண்டு வரணுங்கிறாரா இல்லையா, நம்ம தலைவர் இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனையில கொஞ்சம் சாஃப்ட் பெடல் பண்றாரு, அல்லது இந்த அவருடைய ஒரு பர்சனல் வாழ்க்கையினுடைய ஒரு பிரச்சனை என்பது நம்முடைய எதிர்கட்சிக்காரன் ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒன்றாக இருக்குது. இப்படி ஒரு கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனதில் ஏற்படும் சில முணுமுணுப்புகள், சில சஞ்சலங்கள் இருக்குல்ல, அதை இந்த அணி கூட்டத்தோடு கூட்டமாக ஊடுருவி காது கொடுத்து கேட்கும். அவங்க அந்த முணுமுணுப்புகளுக்கு இம்மிடியட்டா கன்வின்சிங்கான சமாதானங்களை எப்படி தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்றது, எப்படி அவங்களுக்கு அந்த கிளாரிட்டியை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் ஒரு வார் ரூமுடைய உண்மையான கவலையாகவும் அடுத்து செய்ய வேண்டிய செயல் திட்டமாகவும் இருக்கும். ஏன், என்னதான் தலைவர் மேடையில் பேசினாலும், என்னதான் ஊடகங்கள் அதை கொண்டு போய் சேர்த்தாலும், தொண்டர்கள் தான் உண்மையிலேயே பொதுமக்களை, வாக்காளர்களை சந்திக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய கிராஸ் ரூட் என்பது தொண்டர்கள். அவங்க கிட்ட முணுமுணுப்புகள் இருந்தால் அது தேர்தல் வெற்றியிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அவங்களை எம்பவர் பண்றதும், அவங்களுக்கு தேவையான டூல்ஸ்களை ப்ரொவைட் பண்றதும், அவங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை, தடைகளை கிளியர் பண்றதும் தான் ஒரு வார் ரூமுடைய முக்கியமான பணி என்று சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு அம்சம் என்னன்னா, ஆக்சிடென்டல் சேல்ஸ்மேன் புத்தகத்திலையுமே ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் சொல்றாரு. உங்க வாடிக்கையாளரிடம் ஒரு சிறு முணுமுணுப்பு எழும்போதே அதை உடனடியாக போய் அட்ரஸ் பண்ணுங்க. அதுதான் உங்க தொழில் நீடித்திருப்பதற்கான ஒரு உபாயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டோட சேர்த்து சிந்திக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. அதுக்கு புரோக்கன் விண்டோ தியரி என்று பெயர். இத ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, உலகத்திலேயே மிக புகழ் பெற்றவர்களும் திறமையானவர்களும்னு சொல்லக்கூடிய ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை தான் இந்த புரோக்கன் விண்டோ தியரியை நடைமுறைப்படுத்துறவங்க. அது என்ன புரோக்கன் விண்டோ தியரி? ஒரு அழகான கண்ணாடி மாளிகை இருக்கு, 1000 ஜன்னல் கண்ணாடிகளோட இருக்கு. கிரிக்கெட் விளையாடுற ஒருத்தனுடைய பந்து பட்டு ஒரு கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னு வைங்க. அந்த மாளிகைக்குள்ளார தலை போகிற 1000 பிரச்சனைகள், வேலைகள், முக்கியம் வாய்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை அத்தனையும் அப்படியே நிப்பாட்டிட்டு உடனடியாக அந்த உடைந்து போன கண்ணாடியை சரி செய்யணும். ஏன் அப்படின்னா, அந்த கண்ணாடியை கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு சரி பண்ணலாம் என்று நீங்கள் விட்டீர்கள் என்றால், தெருவழியாக போகிறவன் வர்றவன் எல்லாம் ஒரு கல்லை எடுத்து அங்க அடிக்கணும் என்று அவங்களுக்கு தூண்டுதல் வரும். 10 நாள் கழிச்சு நீங்க அங்க பாத்தீங்கன்னா 1000 ஜன்னல் உடைஞ்சிருக்கும். சோ சிறிய அளவில் குற்றங்கள் நடக்கும் போதே மிக கடுமையான தண்டனைகளை கொடுப்பதன் வழியாக அதை ஒடுக்குவது என்பது சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான ஒரு தியரியாக
காவல்துறையால் முன்வைக்கப்படுது. அதாவது சிறு சிறு குற்றங்கள் செஞ்சவனுக்கு கூட பெரிய தண்டனையை கொடுக்கிறது. அதன் வழியாக ஒரு அச்சத்தை நிலைநிறுத்தி அந்த நடைமுறைப்படுத்துறது. ஸோ இதுதான் புரோக்கன் விண்டோ தியரி. இப்போ இந்த மூன்றையும் இணைச்சு பாருங்க. சந்தையில் உங்க வாடிக்கையாளர் ஒரு சின்ன முணுமுணுப்பை ஏற்படுத்துறார் என்றால், அல்லது உங்க தயாரிப்புல ஒரு சின்ன முணுமுணுப்பு இருக்கும் என்றால், உங்க சேவையில ஒரு சின்ன முணுமுணுப்பு இருக்கும் என்றால், நாம இம்மீடியட்டா சரி செய்ய வேண்டியது அந்த முணுமுணுப்பை தான். ஏன்னா அது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், ஒரு மறைந்து இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய ஒரு சின்ன முகடு தான் அது. ஆகவே நம்முடைய சேல்ஸ் டீமோ அல்லது நம்முடைய ஊழியர்களோ அல்லது நம்முடைய வாடிக்கையாளர்களோ அல்லது நம்முடைய இல்லத்தில் நம்முடைய உறவுகளோ அல்லது நம்முடைய குழந்தைகளோ அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகளுக்கு நாம கவனமாக காது கொடுக்கணும். அதை இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்றோம். அதுதான் ஒரு நிம்மதியான, சீம்லெஸ்ஸான, டிரான்ஸ்பரண்டான, ஆரோக்கியமான ஒரு தொழில் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். இதில் குறிப்பிடப்பட்ட புத்தகங்களை நீங்க வாங்கி படிக்கலாம். ரெண்டுமே மிக மிக முக்கியமான புத்தகங்கள் என்று தான் நான் கருதுறேன். நன்றி நண்பர்களே.